தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். இந்த ஈரான் கான்ஃப்ளிக்டால இந்தியாவில் எலெக்ஷன் முடிஞ்ச கையோடு சில விஷயங்கள் நடக்கும்னு சொன்னால தான் ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். பெட்ரோல் டீசலில் வெப்பன் நினச்சிங்களா, சிலிண்டரில் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நடந்திருக்கு. அதாவது இந்த ஈரான் கான்ஃப்ளிக்ட் நிற்காமல் பெருசாக போயிட்டுருக்குல்ல, இதோட தாக்கம் இந்தியாவில் பெருசாக எதிரொலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த 19 kg கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் இருக்குல்ல, இதோட விலை ஒரு நாளில் எவ்வளோ ஏறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். 50 ரூபா, 70 ரூபா, 100 ரூபா, 200 ரூபா, 300 ரூபா அதிகபட்சம் இப்படிலாம் பார்த்துருக்கோம்ல. ஒரே நாளே இப்போ எவ்வளோ நம்ம ஏறி இருக்கு, 993 ரூபா ஒரே நாளில் நம்ம இந்தியாவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒட்டுமொத்த விலை எவ்வளோ தெரியுமா அதுக்கு? இந்த 19 kg கமர்ஷியல் சிலிண்டரோட விலை 3237 ரூபா. இது ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது. ஆனால் ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட அமௌண்ட்டுக்கே இங்கே கிடைக்கும், வாங்குவோம். உங்களுக்கே நிதர்சனம் தெரிஞ்சிருக்கும். அப்போ இன்னும் விலை எவ்வளோ மேலே போன்னு யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ப்ரைஸ் சேஞ்ச் இருக்குல்ல, இது இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு சிட்டிஸ்லேயும் ஒவ்வொரு மாதிரி மாறுங்க. ஒரு சிட்டியில் ஒரு விலைக்கு இது கிடைக்குதுனாக்கா இன்னொரு சிட்டியில் அதே விலை கிடைக்காது, கொஞ்சம் மேலே இருக்கும். இன்னொரு சிட்டியில் அதை விட மேலே இருக்கும். இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் இப்போ எங்கே தெரியுமா வந்து விடியோ, ஏற்கனவே இந்த கமர்ஷியல் சிலிண்டர்ஸ் கிடைக்காம விறகு கட்டையை போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. சரி, நாம் ஒரு 2 சிலிண்டர்ஸ் இருக்குல்ல, அதில் 1 மட்டும் இப்போது யூஸ் பண்ணுவோம், மற்றல விறகு கட்டை போட்டு எரிச்சிப்போன்னு அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த 1க்கே ஆபத்து வந்துச்சுல, இதுக்கப்புறம் இந்த ஹோட்டல்ஸை சமைச்சு கொடுக்குற அந்த மெனு இருக்குல்ல, ஃபுல்லாக டிஷ்ஷஸ்ஸு, அதில் விலை பயங்கரமாக ஏறும். ஏன்னா எரிபொருள் விலை எப்போ ஏறுதோ அது சார்ந்து இருக்க பொருட்கள் மட்டும் இல்லை, எல்லா பொருட்கள் விலையும் ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும். இதுக்கப்புறம் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய ஹோட்டல்ஸில் மெனு கடை பாதி ஆகிட்டாங்க, பாதி டிஷ் தான் இருக்குது, பாதி கிடையாது அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் என்ன ஆகும் புது மக்களே, ஹோட்டல்ஸ் இதுக்கப்புறம் சாப்பிட போகிறீங்கனாக்கா கொஞ்சம் பர்ஸை புள்ள தச்சு மாதிரி கொண்டு போயிடுங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டம் போல இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த 5 கிலோகிராம் ஸ்மால் சிலிண்டர்ஸ் இருக்குல்ல, இதோட விலையும் 261 ரூபாய் ஏறி இருக்குங்க. சிங்கிள் செஷனில் இந்த அளவுக்கு விலையேற்றோம். யாரு கண்டா? இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்குள்ளேயே பப்ளிஷ் ஆன பிறகும் கூட இந்த வேலை இன்னும் பீக்குக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஈரான் சுப்ரீம் லீடர் முஜ்தபா அலி கமேனி, இவர் திரையை முன்னாடி தோன்றதில்லை, ஆனால் எடுத்தா சில விஷயம் நான் கொடுக்குறாப்புல அதை ப்ரெசென்டர் படித்து காட்டுறாங்க. இப்போ அப்படி ஒன்று நடந்திருக்கு. அதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, யாரும் சுப்ரீம் லீடர் சொல்லியிருக்காராமா, ஈரான் இந்த நியூக்ளியர் அண்ட் மிசைல் கேப்பபிலிட்டிஸை ரொம்ப க்ளோஸாக காட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஃப்யூச்சரில் காட் பண்ணுவோம், இப்போ பண்ணது அப்பயும் நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் தண்ணீரை எப்படி நாங்கள் பாதுகாப்போம், எங்கள் நிலத்தை எப்படி நாங்கள் பாதுகாப்போம், எங்களோட வான் பரப்பை எப்படி நாங்கள் பாதுகாப்போம், அதுமாரி தான் இந்த நியூக்ளியரையும் மிசைல் கேப்பபிலிட்டிஸையும் நாங்கள் பாதுகாத்துட்ருக்கோன்றாங்க. ஈரானையும் இதையும் பிரிக்க முடியாதுன்னு தான் ஈரான் சுப்ரீம் லீடர் இப்போ சொல்லியிருக்காப்புல. அண்ட் இந்த கல்ஃப் ரீஜன் இருக்குல்ல, அதை நாங்கள் செக்யூர் பண்ணிவிடுவோங்க, அதில் மாற்றுக்கருத்து உங்களுக்கு வேணாம். அதுக்கப்புறம் அந்த எனிமிஸ்லாம் அங்கே இருக்காங்களே, அந்த வாட்டர் வேல ஃபுல்லாக அவங்களோட இந்த அப்யூசஸை ஃபுல்லாக நாங்கள் முடிவு கொண்டு வருவோம், அவங்கள எலிமினேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ மேலே சொன்னது கல்ஃபை பற்றி, கீழே சொன்னது ஹார்மூஸை பற்றி. அண்ட் இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப்பும் தெளிவாக இருக்காப்புல, நான் அந்த பிளாக்கேடை தூக்குற மாதிரிலாம் கிடையாதுப்பா. ஈரான் தலைவர்கள் கேட்டாலும் சரி, புட்டினே கேட்டாலும் சரி, நான் அதை தூக்குற மாதிரிலாம் கிடையாது. அதை தூக்கணுமா, டீலை சைன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் அந்த பிளாக்கேடை போட்டிருக்க போகிறேன், தூக்கி விட்றேன் அப்படின்னு அந்த மனுஷன் சொல்லிட்டு இருக்காப்புல. சரி, சில நாட்கள் வரைக்கும் அந்த பிளாக்கெட் இருக்குமான்னு கேட்டால் சில மாதங்கள் வரைக்கும் போனாலும் ஆச்சரியப்படுத்துக்கலன்னு ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு. ஸோ ஈரான் உடனே டீல் போட்டால் அவங்களுக்கு நல்லது, இல்லைன்னா பிளாக்கெட் கண்டினியூ ஆகுன்றதை திரும்ப சொல்லியிருக்காப்புல. இன்னொரு பக்கம் ஒரு தகவல் ஒன்று வெளியே வந்திருக்கு. அதாவது இந்த சீஸ்ஃபயர் காலகட்டம் இருக்குல்ல, அமெரிக்கா ஈரான் அடிக்காத இந்த காலகட்டம், இந்த டைமை பயன்படுத்தி ஏற்கனவே அமெரிக்க இஸ்ரேலிய படை ஈரானில் அட்டாக் பண்ணி நிறைய ஆயுதங்களை மண்ணோடு மண்ணாக புதைச்சி விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாம் ரிவைவ் பண்ணுற வேலையை ஈரான் இப்போ ஆரம்பிச்சிருக்கான். புதஞ்சு போன ஆயுதங்களாக இருக்கட்டும், அப்புறம் அவங்களோட ப்ரொடக்ஷன் சைட்ஸ் அந்த நிறைய அடிச்சாங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்க இஸ்ரேலிய படை, அந்த இடங்களாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் தோண்டி அந்த ஆயுதங்களை திரும்ப எடுக்கிற வேலையை ஈரான் பெருசாக பார்த்துக்கிட்டு இருக்கா இப்போ. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், நாளை பின்ன டீலை நம்ம சைன் பண்ணலனாக்கா திரும்ப அமெரிக்க இஸ்ரேலிய படம் நம்மளை அடிக்கும். அப்போ நம்ம ஸ்டாக் பில் சார்ந்து கவலைப்படக்கூடாதுல, இதுக்காக தான் ஸ்டாக் பில்லை திரும்ப ரீபில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு ஈரான், தோண்டி எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா. ஈரானோட எம்பசி இருக்குல்ல லண்டனில், அவங்க ஒரு மறுப்பு சொல்லிட்டு இருக்காங்க. அதை சமீபத்தில் விஷயம் நடந்துச்சுங்க. லண்டனில் நட்டநடு ரோட்டில் யூதர்கள் 2 பேரை கத்தியால் குத்திருக்காங்க அப்படின்ட்டு நம்மளோட ஃபுல்லாக அதை பற்றி பேசியிருந்தோம். அதில் ஈரான் மேலே தான் மொத்த பிளேமும் போச்சு. யூதர்கள்னால ஈரானியர்களுக்கு பிடிக்காது, அந்த ரெஜிம் சொல்லி தான் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டை எடுக்க ஆரம்பித்தாங்க.
இந்த ஈரான் எம்பசி பண்ண சொல்லுது, ஏங்க ஒன்று சொல்கிறீங்கனாக்கா அதுக்கு ஆதாரம் இருக்கக்கூடாதா? ஆதாரத்தை வச்சுட்டு பேசுங்க. என்ன யூகேல இருக்க மீடியாவில் எப்படி செயல்படுறீங்க அப்படின்னு அவங்க ஒரு மாதிரி கோவப்பட்டிருக்காங்க. இதை ஈரான் தான் செஞ்சுச்சுன்றதுக்கு என்ன ஆதாரம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு, இப்படி ஜோடிக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து போட்டு ஈரான் பேரை கெடுக்க எதுக்கு இவ்வளோ ஆசைப்பட்டு இருக்கீங்க? ஈரான் இது போல இன்சிடென்ட்ஸில் எப்போவுமே ஈடுபடாது. இது போல் வன்முறை சம்பவங்கள் எங்கேயோ இருக்க பிரச்சனை எங்கே கொண்டு வர நாங்கள் எப்பவுமே காட்ட மாட்டோம். இது போல் பேஸ்லெஸ் அக்யூசேஷன்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் தயவு செஞ்சு கைவிடுங்க, பொறுப்பான ஊடகங்களாக செயல்பட்டுங்கன்னு ஈரான் சைடில் சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் ப்ளூம்பர்க் ஒரு ரிப்போர்ட் இப்போ வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, அமெரிக்காவோட ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல, அவங்க மேசிவான அளவில் அதில் டிஸ்க்ளோஸ் பண்ணலை எவ்வளோ அளவுக்கு வாங்க போகிறாங்கன்னு, ஆனால் பெரிய அளவுக்கு மட்டும் சொல்லப்படுது. இன்டர்செப்டர் ட்ரோன்ஸ் இருக்குல்ல, இதை ஃப்ளோரிடா பேஸ் பண்ண ஒரு கம்பெனி கிட்ட வாங்க போகிறாங்களாமா. இதை அமெரிக்க ஏர்ஃபோர்ஸும் அக்ரி பண்ணியிருக்காங்க. இந்த செய்தியை வெளியிட்டு கூடுதல் இணைப்பு செய்தி என்ன தெரியுமா, அந்த கம்பெனி டொனால்ட் ட்ரம்ப்போட பசங்க ரன் பண்ணுற கம்பெனி. எரிக் ட்ரம்ப்பும் ட்ரம்ப் ஜூனியர் இருக்கார்ல, இவங்க ரன் பண்ணுற கம்பெனி, அதில் ப்ரொடியூஸ் பண்ணுறதா அமெரிக்க ஏர்ஃபோர்ஸ் வாங்க போகுதுன்ற மாதிரி இன்னொரு விஷயத்த சேர்த்து சொல்லிட்டாங்க. இப்போ அமெரிக்கா முழுக்க இந்த விவகாரம் பற்றி அறிஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னது இது, நீங்கள் நல்லா பிஸ்னஸ்மேன்னு தெரியும், அதுக்காக அமெரிக்க அரசு அமெரிக்க இராணுவம் எங்கெங்கே என்னென்ன பொருட்கள் வாங்கணுன்றதையும் உங்கள் பிஸ்னஸ் தான் முடிவு பண்ணுமா என்ன, உங்கள்கிட்ட தான் வாங்கணுமா என்ன அப்படின்னு நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ரைட்டு. பீட் ஹெக்ஸித் இந்த அமெரிக்காவோட செனட் ஆர்ம்டு சர்வீசஸ் கமிட்டி முன்னாடி அவர் ஆஜராகிருக்கார்ல, ஆஜராகி தொடர்ந்து டெஸ்டிஃபை பண்ணப்பட்டிருக்காருல ஒரு இதில் ஃபர்ஸ்ட் டே டெஸ்டிஃபைங்க முடிச்சுட்டு செகண்ட் டேஸ் அந்த டெஸ்டிஃபை பெருசாக போக ஆரம்பிச்சுது. ஆக்சுவலாக இவர் பேசும்போது அங்கே இருந்த சில பேர் இவரை வார் கிரிமினல்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒருத்தரோட குரல் ரொம்ப தெளிவாக பதிவாச்சு. அப்போ ஹெக்ஸத்தோட முகத்தை நீங்கள் பார்க்கணும். Further interruptions of our hearing will be treated in like manner. We appreciate. எலிசா ஸ்லாட்கின் செனட்டர், இவங்க பீட் ஹெக்ஸத்தை போட்டு கிரில் பண்ணாங்க பாருங்க. அங்கே பீட் என்ன சொன்னாப்ல, ஏங்க நீங்கள் என்னங்க ஒரு மாதிரி கேபிள் நியூஸ் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க, கேள்வி எப்படி நீங்கள் கேட்கணும், இது மாதிரிலாம் கேட்குறீங்கன்ற மாதிரி கடுப்பாயிட்டாப்ல. அதான் ஈரான் வாரில் அமெரிக்கா தான் பின்னாடி வந்த கேள்வி யார் கேட்டாலும் பீட் இந்த பதிலாக கொடுப்பாப்ல, இப்படி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே இவங்க ஸ்லாட்கின் என்ன பண்ணிட்டாங்க, டூட் இந்த வார்த்தை பயன்படுத்திருக்காங்க அந்த இடத்துல, டூட் ஜஸ்ட் ஆன்சர் த கொஸ்டின், அவ்வளோதான், சும்மா கேட்ட கேள்வியை தாண்டி வேறு என்னென்னமோ பிதற்றிக்கிட்டு இருக்குங்க, ஆன்சர் பண்ணுங்க. இதை சொன்னதும் பீட்டுக்கு இன்னும் கோவம் வந்துச்சு. இட்ஸ் ஹைப்போதட்டிக்கல் அப்படின்னு டாப்பில், அதாவது ஒரு கேள்விக்கு பதிலை சரியாக கொடுக்க முடியல அப்படின்னா இங்கே வந்து நின்றுவாங்களே, அது போல வார்த்தையில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இன்னொரு பக்கம் ரோக்கண்ணா, இந்த மனுஷன் வர சும்மா இல்லாமல் யார் அவர் ரெப்பு, இவர் சும்மா இல்லாமல் பீட்டை இன்னும் ரோஸ் பண்ணியிருக்காப்புல. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மனுஷனை பரிதவிப்புக்கு ஆளாக்கி விட்டாங்க. Asks you to seize ballots or voting machines in states during the 2026 election. Will you stand up for the Constitution and say no, or will you salute and do his bidding? Senator, I didn't get a chance to answer the front part of your question, which, there was a lot of deferred maintenance under the Biden administration that needed to be addressed because the world was in chaos when President Trump was elected. Just address the election issue, please. Well, again, that's the most important thing. It's what's happening. It's yet another gotcha hypothetical, which is your specialty. It's not. We had an executive order under the Biden administration in 2024. It's not a hypothetical. I refuse to accept. You give that answer all the time. You and I have done this dance before. Get over it, okay? In 2020, he's the president, your boss, the guy you're performing for right now, told the journalists this year that he wished he signed that executive order to your predecessor. And your predecessor said publicly, thank God, we didn't actually go forward with it. What are you going to do? You're the guy here in the seat. It's not hypothetical. Tell the American people, will you deploy the uniformed military to our polls to collect voter rolls or machines? Are you accusing me of performing? Because you're performing for cable news right now. But Mr. Secretary, we have. It's a hypothetical. By the way, in 2024, under the Biden administration, 15 states did deploy. Under their governor's authority, when their governors asked for it. What did Joe Biden say about that? That's fundamentally. I don't think anything, because he needed them for cybersecurity and for COVID. Trump did it too, under Trump. But it was not the federal decision. It was those governors of the states under their authorities, okay? It's never been done in our history. Please stand up for the Constitution. Do not send uniformed military to our polls. Do you have a response to that portion of the question, Mr.?
Secretary. I've never been ordered to do anything illegal, and I won't. That Thank goes you without saying. How much did it cost American taxpayers in terms of the strike to the Iranian school where kids were killed? Do you have that number? In terms of the missiles we used? As I've said, that unfortunate situation remains under investigation. You don't know how much it 15-6 costs the investigation, but I taxpayer? wouldn't tie a cost to that, to anything. It's a reasonable question, no, sir? I mean, our taxpayer money was going there. Do you know how much it will cost Americans in terms of their increased cost in gas and food over the next year because of the Iran war? I would simply ask you what the cost is of an Iranian nuclear bomb. I'm going to give you that I opportunity. would simply ask you what the. You're but, playing gotcha sir, questions sir, about no, it's domestic not. things. I'm not. You're saying it's a gotcha question to ask what it's going to be in terms of the increased Why cost won't of you gas answer what and it costs to prevent Iran from getting a nuclear bomb? I give you that, sir. But let me. What if you would could it just cost? ask What would you pay to ensure Iran doesn't get a nuclear bomb? What would sir, you pay? I reclaim my time. Do you not know? You had no one do the analysis of what the increased cost of gas and food on the American people are going to be? What is the cost of Iran holding that straight at issue with nuclear weapons? It's $631 billion, which means it's an increase of $5,000 a year for American households. Now, let me give you this point. You're saying that your operation is preventing a nuclear Iran. Will you acknowledge that there is an economic cost to the American people for doing what you believe is necessary to make Iran denuclear? Will you acknowledge the economic cost? We have an incredible economic team that's managing this better than but what the previous administration did to our economy. What the previous administration did with inflation. Don't even know what the, you know what's upsetting? I reclaim my time. With COVID, and you're going to lecture this administration about the economy? You know what is upsetting? Incredible. You didn't even do the analysis on how much it's costing the American people. It's one thing if you said, okay, it costs the American people $5,000, but we think it's worth it. That's what we've done in World War II and other wars. Here's what it costs. You got to pay for it. You don't even know what the average American is paying. You don't know what we paid in terms of the missiles that hit the Iranian school. You don't know what we're paying in terms of gas. You don't know what we're paying in terms of food. Your 25 billion number is totally off. It's the incompetence. It's the incompetence. Okay. Will you acknowledge that there were 970 pounds of uranium enriched after Trump tore up the JCPOA? The JCPOA was a terrible deal that allowed Iran a path to a nuclear bomb. You deal with vague platitudes. I'm asking you about numbers. Like you don't know what gas costs, you don't know what food costs, you don't know what the operation costs. You know, I get sound bites, but how about numbers? Do you know how much the enriched uranium was after you ripped up the JCPOA? Trump did. I'll give you a number. I know that, as was stated by early on, the price of gas is twice as expensive in California, your home state, as anywhere else in the country because of the horrible policies your state pursued. You know what? It used to be that type of stuff worked, and then you started to lose the people that you campaigned you wanted to be for, because you said you wouldn't get us into bad wars. You said you would bring down the prices. You know what I'm sad for? I'm sad for all the people who voted for Trump. I'm sad for them because you betrayed them. You betrayed a lot of that MAGA base. And you know who knows that? J.D. Vance knows that. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இந்தியாவில் எரிபொருளோட தாக்கம், இந்த விலையேற்ற தாக்கம் இருக்குல்ல, அது இத்தோடு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இன்னும் அதிகப்படியாக ஃபேஸ் பண்ண போதான்னு நினைக்கிறீங்களா? எலெக்ஷன்ஸ் சார் முடிஞ்சிருச்சு, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் எவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.